அதிமுக பாஜக ஒருங்கிணைந்த என்டிஏவா இருந்தால் அவர்களுக்கு சீட் கன்வர்ஷன் நடக்கும். திரும்ப போய் அவங்க தாவேக்கா கூட சேர்ந்தாங்கன்னா அது இன்னொரு பரிச்சார்த்த முயற்சியாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஓட்டு கிடைக்கும், சீட்டு கிடைக்காது. திமுகவோட சேர்ந்தாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுமே திமுகவோட சேர்ந்தா அவங்களுடைய இருக்கிற ஓட்டும் போயிடக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து 2026 ஒரு ராஜ்யசபா சீட் நாங்க கொடுப்போம் தேமுதிகவுக்கு அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி வாய் விட்டு சொல்லி பிராமிஸ் பண்ணியிருக்காரு பப்ளிக்ல பிரஸ் மீட்லயே. அப்ப அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் உத்தரவாதமாகுது. திரு சுதீஷ் அவர்கள் எம்பிஆருக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அப்ப அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏடிஎம்கே என்டிஏ அந்த அலையன்ஸ் அமைஞ்சதுன்னா அதில் சீட்டு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். நான் சொல்கிறேன் ஓட்டாக கன்வெர்ட் ஆகி சீட்டாக கன்வெர்ட் அண்டு ஒரு ராஜ்யசபா சீட் உத்தரவாதமாக இருக்கு. டிஎம்கே ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. போதா குறைக்கு அண்ணன் கமலாசன் அவர் உள்ள போயிட்டார். ஒரு 3 சீட் கொடுக்க மாட்டீங்களா நல்ல மனுஷனுக்கு. அப்போ அவங்க வந்து இன்னும் நெருக்கடி ஏற்கனவே இருக்கிற யாருக்கும் குறைக்க முடியாத நிலைமை. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும்போது இன்னும் திருப்பி போகிறதுக்கான ஸ்பேஸ்க்கு அதனால அவங்க ப்ராபபிளி தேமுதிக வந்து ஏடிஎம்கே அலையன்ஸோட சேர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம், அட்வான்டேஜ்.